ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விதமான வைரஸினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமான தொற்று நோய். இதனை வந்து தமிழில் வந்து ஈரல் அழற்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெப்படைட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வகையாக வந்து சப் குரூப்பாக வகைப்படுத்துவார்கள். உதாரணமாக ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, இதனை தவிர ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் டி, இதனை தவிர ஹெப்படைட்டிஸ் இ. ஸோ இந்த 5 விதமான ஹெப்படைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு காரணங்களால் வந்து ஆரோக்கியமான நபர் ஒருவருக்கு வந்து தொற்றிக்கொள்ளும். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் நோயை பற்றி தான் எவ்வாறு தொற்றிக்கொள்ளும், எந்த மாதிரியான சிம்டம்ஸை வந்து குறித்த மனிதனுக்கு காண்பிக்கும், ஸோ இதனை குணப்படுத்த முடியுமா முடியாதா, தடுப்பு முறைகள் என்னென்ன, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கான வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படி சொன்னால் என்ன, இதனை குணப்படுத்த முடியுமா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை வந்து நான் உங்களுக்கு முதல்ல தந்துடுறேன். ஸோ முன்பு கூறியதை போன்று இந்த ஹெப்படைட்டிஸ், அதாவது ஈரல் அழற்சி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விதமான வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு விதமான வைரஸினால் தாக்கத்தினால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்படக்கூடிய ஒரு தொற்று நோய். இதனை வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இதனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் சில வகையான தடுப்பு முறைகளை நீங்கள் மேற்கொண்டாலே போதும் இந்த ஹெப்படைட்டிஸ் நோயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த ஹெப்படைட்டிஸ் நோயை வந்து குணப்படுத்த முடியும். ஸோ இது என்னென்ன காரணங்களால வந்து ஏற்படுகின்றது அப்படின்றத பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ நோயை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், அதாவது மாசுபட்ட தொற்றுதலை உண்டாக்கக்கூடிய உணவு மற்றும் நீரினால் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ நோய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொற்றிக்கொள்ளும். ஹெப்படைட்டிஸ் பியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பால்வினை நோய் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது ஒருவரிடமிருந்து இன்னும் ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய குருதி மூலமோ விந்து மூலமோ அல்லது ஏனைய அவருடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடிய திரவத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமான நபர் ஒருவருக்கு வந்து தொற்றிக்கொள்ளும். சில சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவித்த ஊசியிலிருந்து, அதாவது நீங்கள் தொற்றுதல் ஏற்பட்ட நபரிடமிருந்து ஊசியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்றியதன் பிற்பாடு ஆரோக்கியமான நபருக்கு வந்து மாற்றி ஏற்றும் போது கூட இந்த ஹெப்படைட்டிஸ் பி வந்து தொற்றிக்கொள்ளலாம். சில சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குருதி மாற்றீடு, அதாவது வந்து ஆரோக்கியமான நபர் ஒருவருக்கு வந்து தொற்றுதலை உண்டு பண்ணிய நபரிடமிருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குருதியை மாற்றி ஏற்றும் போது கூட இந்த ஹெப்படைட்டிஸ் பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொற்றிக்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக மருத்துவமனைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது குருதி மாற்றீடு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து கண்டிப்பாக இந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கான அந்த டெஸ்ட்டை வந்து செய்ததுக்கு அப்புறமா தான் பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்ரோ பண்ணி கொள்ளுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவாக நீங்கள் பொறி பண்ணிக்கொள்ள தேவையில்லை. இதனை தவிர ஹெப்படைட்டிஸ் சியை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருடைய குருதியில இருந்து தான் இன்னொருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொற்றிக்கொள்ளும். அதாவது பாவித்த ஊசி மூலமாகவோ அல்லது அவருடைய குருதி வந்து இன்னொருடைய குருதியினோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலக்கும் போது கூட இந்த ஹெப்படைட்டிஸ் சி வந்து ஆரோக்கியமான நபர் ஒருவருக்கு ஹெப்படைட்டிஸ் மீ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொற்றிக்கொள்ளலாம். ஹெப்படைட்டிஸ் டியை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெப்படைட்டிஸ் பியிலால் பீடிக்கப்பட்ட நபர் ஒருவருக்கு வந்து ஒரு செகண்டரி இன்ஃபெக்ஷனாக வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் டி நோய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொற்றிக்கொள்ளலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்யூட் குரோனிக் அப்படின்னு சொல்லி கேட்டகரியாக மறுபடியும் வந்து வகைப்படுத்தி கொள்ளுவார்கள். இதனை தவிர ஹெப்படைட்டிஸ் இ எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசுத்தமான நீரினை பருகுவதனால் மாத்திரம்தான் இந்த ஹெப்படைட்டிஸ் இ நோய் வந்து தொற்றிக்கொள்ளும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விதமான தொற்று நோய்.
இதனை தவிர இந்த ஹெப்படைட்டிஸ் நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து எவ்வகையான நோய் அறிகுறிகளை காண்பிக்கும் அப்படின்ற வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். முதல்ல வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஹெப்படைட்டிஸ் நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பத்தில் வந்து 2 முதல் 6 வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு நோய் அறிகுறிகளையும் வந்து காண்பிக்காமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார்கள். சில பேருக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மிக மிக குறைந்த நபர்களுக்கு வந்து தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான சிம்டம்ஸை வந்து காண்பிக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு அதிகப்படியான குமட்டல், வாந்தி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காணப்படலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்டாப்பாக வயிற்றுப்போக்கு வந்து காணப்படலாம். இன்னும் சில பேருக்கு வந்து மஞ்சட் காமாலை, அதாவது வந்து ஜோண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான நிலைமை, அதாவது கண்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான மஞ்சள், தோலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக மஞ்சள் நிறம் வந்து படிந்திருத்தல், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து காண்பிக்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து அதிகப்படியான காய்ச்சல், சில பேருக்கு அதிகப்படியான வயிற்று வலி கூட காணப்படலாம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் இந்த ஹெப்படைட்டிஸ் நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முக்கியமாக காண்பிக்கக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சில ரேரான கண்டிஷனில், அதாவது 10 தொடக்கம் 15% நபர்களுக்கு வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து மீண்டும் மீண்டும் ஏற்படலாம். அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறார்கள். முதியவர்களுக்கு அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைந்த நபர்களுக்கு வந்து இந்த கல்லீரல் செயலிழப்பு அப்படின்றது வந்து அரிதாக ஏற்படலாம். அதாவது லிவர் ஃபெயிலியர் வந்து ஒரு சிவியர் கண்டிஷனில் வந்து சில பேருக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக இந்த ஹெப்படைட்டிஸ் நோய் வந்து தொற்றுதலிருந்து எவ்வாறு பாதுகாத்து கொள்ள முடியும், எவ்வாறான தடுப்பு முறைகளை வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹெப்படைட்டிஸ் ஏ தடுப்பூசியை வந்து பொதுவாக வந்து ஏற்றிக்கொள்ளலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு பிள்ளைகளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நாடுகளில் ஏற்றிக்கொள்வார்கள். ஸோ இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஹெப்படைட்டிஸ் ஏ தடுப்பூசிகளை வந்து அவர்களுக்கு முறையாக செலுத்துவதன் மூலம் வந்து இந்த மாதிரியான ஹெப்படைட்டிஸ் ஏ இன்ஃபெக்ஷனை வந்து தடுத்து கொள்ளலாம். இதனை தவிர உணவு சமைப்பதற்கு முன்னாடியோ அல்லது சாப்பிடுவதற்கு முன்னாடி வந்து கைகளை முறையாக வந்து கழுவிக்கொள்ளுங்கள். அதுவும் சவர்க்காரமிட்டு கழுவுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெப்படைட்டிஸ் ஏ, இதனை தவிர ஹெப்படைட்டிஸ் சி, டி, இ இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுவதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு உதவும். இதனை தவிர சமைக்கும் போது மரக்கரைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்கு கழுவி கொள்ளுங்கள். இதனை தவிர மீனோ அல்லது இறைச்சி வகைகள் இவற்றை நீங்கள் சமைக்கும் போது முறையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தம் செய்த பிற்பாடு வந்து நீங்கள் நன்கு வேக வைத்து உண்டு கொள்ளுங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்லேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். இதனை தவிர ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சியிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு வந்து முறையான பாலியல் தொடர்பை வந்து மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷனிடமிருந்து உங்களை வந்து பாதுகாத்து கொள்வதற்கு உதவும். இதனை தவிர மேலும் சிகிச்சை முறைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வயிற்று பிரட்டல், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் வந்து சில மருத்துவரின் மூலம் பரிந்துரைக்கப்படுவதன் மூலம் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது பரிந்துரை இல்லாமல் நீங்கள் எடுப்பதை வந்து முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்க. இதன் மூலம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோயிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபட்டுக் கொள்ள முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.